சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய 4 பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழநாடு மற்றும் வலம்புரி நாளிதழின் செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக போரில் கொல்லப்பட்ட மக்களுக்காக முள்ளிவாய்க்காலில் நினைவு தூவி நினைவேந்தல் குழு அறிவிப்பு. இறுதிப் போரில் கொல்லப்பட்ட மக்களை நினைவு கூறும் வகையில் முள்ளிவாய்க்கால் மண்ணில் நினைவு தூவி அமைப்பதற்கு திட்டமிட்டுள்ளது என்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழுவின் வடக்கு கிழக்கு பொது கட்டமைப்பின் இணைத்தலைவர் அருட்பணி சின்னத்துறை லியோ ஆம்ஸ்ட்ரோங் தெரிவித்தார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய அரசும் போரிலே இறந்த அனைவருக்குமாக பொது நினைவு தூவி ஒன்றை அமைக்க திட்டமிடுகிறார்கள். அது எங்களுடைய இன அழிப்பை இல்லாமல் போக செய்கின்ற ஒரு முயற்சியாக இருக்கிறது. முள்ளிவாய்க்காலில் நாம் அமைக்க உள்ள நினைவு தூவி நாங்கள் இனமாக அழிக்கப்பட்டோம் என்பதை உரக்க கூறுகின்றதாக இருக்கும். அரசாங்கம் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எதை செய்ய முனைந்தாலும் நாங்கள் எங்களுடைய உணர்வுகளின் அடித்தளத்திலேயே இந்த இடத்திலே நிறுவுகின்ற நினைவு தூவி காலாகாலமாக நாங்கள் அழிக்கப்பட்டோம். சிங்கள பௌத்த பேர்ணவாதத்தால் தமிழ் மக்களான நாங்கள் வகைதொகையின்றி கொல்லப்பட்டோம் என்று உரக்க கூறுவதாக அமையும் என்று இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதனுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக தைடி திஸ்ஸ விகாரையை அகற்ற கோரி போராட்டம், விகாரைக்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகம். வலிகாமம் தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரையை அகற்ற கோரி நேற்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தின் போது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தையொட்டி விகாரைக்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் விநியோகிக்கப்பட்டது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி தலைப்பு செய்தியாக புலர்ந்திருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணக்கம் ஏற்படுமாயின் தமிழரசு கட்சிக்கு அழுத்தம், கயேந்திரகுமார் பொன்னம்பலம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் கொள்கை ரீதியில் நாம் இணக்கப்பாடு கட்டுவோமாயின் அது இலங்கை தமிழரசு கட்சிக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். இணையம் மூலம் மோசடி, போலீசார் எச்சரிக்கை. இலங்கையில் இணையம் மூலம் மோசடிகள் அதிகரித்துள்ளன. இது தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு போலீசார் எச்சரித்திருக்கிறார்கள். வெசாக் பௌர்ணமி தினத்தை குறிவைத்து பல்வேறு தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் பெயர்களை பயன்படுத்தி மோசடிகள் இடம்பெற்று வருகின்றன. முதல் மாவீரர் சங்கரின் தந்தை நேற்று காலமானார். ஈழப்போராட்டத்தில் வீர மரணமடைந்த விடுதலை புலிகளின் முதல் மாவீரரான சங்கரின் தந்தை செல்வச்சந்திரன் நேற்று காலமானார். வடமராட்சி கம்பர்மலையைச் சேர்ந்த செல்வச்சந்திரன் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஆவார். சங்கர் 1982 ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் திகதி விடுதலை புலிகளின் போராட்டத்தின் போது வீரச்சாவடைந்தார். சங்கர் மரணித்த திகதியையே மாவீர நாளாக ஒவ்வொரு ஆண்டும் தாயகத்திலும் புலத்திலும் தமிழ் மக்களால் நினைவு கூறப்படுகின்றது என்ற செய்தி. சுற்றுலா பேருந்து மீது தாக்குதல், யாழில் சம்பவம். யாழ்ப்பாணத்தில் தென்னிலங்கை சுற்றுலா பயணிகள் மீது நேற்று திங்கட்கிழமை இரவு மோட்டார் சைக்கிளில் வந்த 3 தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றார்கள் என்ற செய்தி. கட்டமிடப்பட்ட செய்திகளாக மன்னார் பேசாலை கடற்கரையில் ரூபாய் 87 மில்லியன் பெறுமதியான 218 கிலோ கஞ்சா மீட்பு. ஊசி மூலம் அதிகளவு போதை, இளம் குடும்பஸ்தர் மரணம். சாகவச்சேரி போலீஸ் பிரிவில் சம்பவம். 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் 360 பேர் கைது. யாழில் வெசாக் கொண்டாட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. இடப்பெயர்வு நிகழாவிட்டிருந்தால் நாம் முன்னேறி சென்றிருப்போம், மயிலட்டியில் ஆளுநர் வேதநாயகன் என்ற செய்தி வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் ஊசி மூலம் ஹெரோயினை செலுத்தியவர் உயிரிழப்பு. ஹெரோயின் போதைப் பொருளை ஊசி மூலம் உடலில் செலுத்திய இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தென்மராட்சி மட்டுவிலை சேர்ந்த 27 வயதான ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார். உயிரிழந்த நபரை காணவில்லை என்று அவரின் உறவினர்கள் தேடியுள்ளனர். இந்த நிலையில் அவரின் தாயாரின் வீட்டின் பின்புறத்தில் சடலமாக காணப்பட்டார். அவரின் சடலம் மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டு பிரேத பரிசோதனையில் அவர் ஊசி மூலம் ஹெரோயின் போதைப் பொருளை செலுத்தி இருந்தமை தெரிய வந்தது. இதன் காரணமாகவே அவர் மரணம் அடைந்திருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் வல்வெட்டித்துறையில் ஆரம்பம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும். ஆட்சி அமைப்பதற்காக எவரையும் விலைக்கு வாங்க போவதில்லை, தேசிய மக்கள் சக்தி அறிவிப்பு.
உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி சிறப்புரிமைகளையோ பணத்தையோ வழங்கி எவரையும் விலைக்கு வாங்க போவதில்லை என்பதை பொறுப்புடன் கூறிக்கொள்கிறேன். உறுப்பினர்களை விலைக்கு வாங்கும் மோசமான பழைமை முறைமையை எமது அரசாங்கம் ஒருபோதும் பின்பற்றாது. இவ்வாறு வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தையிட்டி விகாரை முன்பாக நேற்று மக்கள் போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், உள்ளூராட்சிகளில் கட்சி சார்பற்ற ஆட்சிக்காக இணைய வேண்டும், எதிர்கட்சிகளுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி அழைப்பு. அனைத்து அரசியல் கட்சிகளையும் திருடர்கள் என தெரிவித்த தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக உள்ளூராட்சி மன்றங்களில் கட்சி சார்பற்ற ஆட்சி அமைக்க அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் தியாஸ்ரீ ஜெயசேகர அறிவிப்பு விடுத்துள்ளார் என்ற செய்தியுடன், முதல் மாவீரர் சங்கரின் தந்தை காலமானார். தமிழீழ விடுதலை புலிகளின் முதல் மாவீரரான லெப்டினன்ட் சங்கரின் தந்தையான செல்வச்சந்திரன் நேற்று திங்கட்கிழமை காலமானார். வடமராட்சி கம்பர்மலையைச் சேர்ந்த அவர் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஆவர். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முதல் மாவீரரான சங்கர் 1982 நவம்பர் 27 வீரச்சாவடைந்தார். இவர் வீரச்சாவடைந்த நாளே மாவீரர் நாளாக கடைபிடிக்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கொக்மலை பேருந்து விபத்து, காயமடைந்தவர்களில் சிலரின் நிலை கவலைக்கிடம். நுவரெலியாவில் 100 அடி பள்ளத்தில் விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 23ஆக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் காயமடைந்தவர்களில் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது என்று அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவித்துள்ளன என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் சுற்றுலா வந்த பேருந்து மீது வேலணையில் தாக்குதல், 2 காயம் என்ற செய்திகளும் இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியான உட்பக்க செய்திகளுக்குள் 1996 தப்பிய வீடுகள் பின்னரே இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. வடக்கு ஆளுநர் வேதநாயகன் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் முள்ளிவாய்க்காலில் சிரமதானம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், சமாதானத்திற்கான இளைஞர் பேரவையால் ஜனாதிபதி அனுரவிற்கு அவசர கடிதம். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பது தொடர்பான சட்டங்கள் கடுமையானதாக மாற்றப்பட வேண்டும் என்று யாழ்ப்பாண தலைமையகமாக கொண்ட தன்னார்வ இளைஞர் அமைப்பு சமாதானத்திற்கான இளைஞர் பேரவையால் ஜனாதிபதி அனுரகுமாரவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. கொழும்பில் தமிழ் மாணவி டில்ஷி அம்சிகாவிற்கு எதிராக நிகழ்ந்த வன்கொடுமைக்கு உடந்தையாக இருந்தவர்களுக்கு எதிராக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பது தொடர்பான சட்டங்கள் கடுமையானதாக மாற்றப்பட வேண்டும் எனவும் குறித்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. மாணவனை தாக்கிய ஆசிரியருக்கு விளக்கமறியல். மாணவனை தாக்கிய குற்றச்சாட்டில் கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்ட ஆசிரியரை விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வட்டுக்கோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர். வட்டுக்கோட்டை சித்தங்கனி பகுதியில் தனியார் கல்வி நிறுவனம் ஒன்றில் வகுப்பிற்கு வருகை தரும் மாணவன் ஒருவரை பட்டப்பெயர் கூறி அழைத்ததாக தெரிவித்து மாணவனை ஆசிரியர் வகுப்பு வேளையில் அடித்து தாக்கியுள்ளார். இந்த நிலையில் மாணவனின் பெற்றோர் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டிற்கு அமைய ஆசிரியர் கைது செய்யப்பட்டு மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டிருந்தார். இதன்போது கைது செய்யப்பட்ட தனியார் கல்வி நிலைய ஆசிரியர் இன்று செவ்வாய்க்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. வவுனியா சிறைச்சாலையில் இருந்து 7 கைதிகள் நேற்று விடுதலை. வெசாக் தினத்தை முன்னிட்டு பொது மன்னிப்பில் அடிப்படையில் வவுனியா சிறைச்சாலையில் இருந்து நேற்று 7 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபை ஆட்சி இணைந்த எதிர்க்கட்சிகளின் முக்கிய சந்திப்பு இந்த வாரம் என்ற ஒரு செய்தி. கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் பிரதான அரசியல் கட்சிகளின் கலந்துரையாடல் இந்த வாரம் நடைபெற உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற செய்திகளுடன், மகனை காப்பாற்றிய தந்தை நீரில் மூழ்கி பலி. நீரில் மூழ்கிய மகனை காப்பாற்ற முயன்ற தந்தை ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். ரத்னபுரி பலாங்கொடை ஆற்றில் நீராடுவதற்காக தந்தையும் மகனும் சென்றுள்ளனர். இதன்போது மகன் நீரில் மூழ்கியுள்ளார். அவரை காப்பாற்ற முயன்ற தந்தை நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார். இந்த நிலையில் போலீசாரால் காப்பாற்றப்பட்ட தந்தை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது.
பாராளுமன்ற அதிகாரிகளுக்கான எரிபொருள் ஒதுக்கீடு குறைப்பு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் ரூபாய் 17,300 கோடி திரைசேரி முறிநாளை மறுதினம் ஏலத்திற்கு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உறவில் இருந்தவரை குத்திக் கொன்ற பெண். திருமணத்திற்கு புறம்பான தொடர்பில் இருந்த இருவரிடையே ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்தது. இதில் 38 வயது ஆணொருவர் 42 வயது பெண்ணால் கத்தியால் குத்தப்பட்டு கொலையானார். களுத்துறை பேருவளை வலதர பகுதியில் நேற்று முன்தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வீடொன்றில் காயமடைந்த நிலையில் ஒருவர் விழுந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அங்கு சென்ற போலீசார் அவரை மீட்டு பேருவளை மருத்துவமனையில் சேர்த்திருந்தனர். எனினும் அவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவருக்கும் அவர் காயமடைந்து கிடந்த வீட்டின் பெண்ணிற்கும் திருமணத்திற்கு புறம்பான தொடர்பு இருந்ததாகவும் இந்த நிலையில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதன் போது பெண் கத்தியால் குத்தியதில் அவர் உயிரிழந்தார் எனவும் கூறப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. ஹொத்மலை பேருந்து விபத்து, காயமடைந்த பயணிகளை சந்தித்தார் பிரதமர் ஹரணி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், இரு பேருந்துகள் மோதியதில் 4 பேர் காயம். தனியார் பேருந்தும் ஈப்போசா பேருந்தும் மோதியதில் விபத்தில் 4 காயமடைந்தனர். ஹாலியில் ஹபராத்துவை போலீஸ் நிலையம் அருகே நேற்று முன்தினம் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. ஈப்போசா பேருந்தின் பின்புறமாக தனியார் பேருந்து மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றது. விபத்தில் காயமடைந்த 4 மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அத்துடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. மண்வெட்டியால் அண்ணனை தாக்கி கொன்ற தம்பி. ஒரே வீட்டில் வசித்து வந்த சகோதரர்களிடையே ஏற்பட்ட தகராறில் தம்பி அண்ணனை மண்வெட்டியால் தாக்கி கொன்றார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். நுவரேலியா லிந்துலை பிரதேசத்தில் கடந்த சனிக்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதில் அதே இடத்தைச் சேர்ந்த 53 வயது நபரே உயிரிழந்துள்ளார். சகோதரர்களிடையே ஏற்பட்ட தகராறே இந்த கொலைக்கு காரணம் என்று தெரிவித்த லிந்துலை போலீசார் கொலை சந்தேக நபரான தம்பியை கைது செய்துள்ளனர். விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்தியாக மின்சாரம் தாக்கி சிறுமி உயிரிழப்பு. வெசாக் தினத்திற்காக குடும்பத்தாருடன் இணைந்து வீட்டை அலங்கரித்துக் கொண்டிருந்த சிறுமி ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். களுத்துறை மொரஹனே மில்லேவ பிரதேசத்தைச் சேர்ந்த 6 வயது சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சிறுமி மின் விளக்குகளை அலங்கரித்துக் கொண்டிருந்த போதே மின்சாரத்தால் தாக்குண்டு உயிரிழந்தார் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் என்ற செய்தியும், சவால்களில் இருந்து மீள்வதற்கு இலங்கை எம்முடன் இணைந்து செயல்பட வேண்டும் உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்கா என்ற செய்தியும் இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க எந்த ஏற்பாடுகளையும் செய்யவில்லை. அனுர மீது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் அதிருப்தி. ஒரு நாளில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவேன் என்று கூறியவர் ஆட்சிக்கு வந்ததும் எந்த ஒரு ஏற்பாடுகளையும் செய்யவில்லை. இவ்வாறு அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி தம்பிராசா செல்வராணி தெரிவித்தார் என்ற செய்தியும், சட்டவிரோத மணல் கடத்தல் கரடியனாற்றில் ஒருவர் கைது என்ற செய்தியும், முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல். சந்துருகொண்டான் படுகொலை நினைவு தூபியில் முள்ளிவாய்க்காலில் உயிர் நீர்த்தவர்களின் ஆத்ம சாந்திக்காக விளக்கேற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கலுக்கும் நிகழ்வுகள் நேற்று நடைபெற்றது என்று அந்த புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே காணப்படுகிறது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மிகவும் அவசியமான விடயமாகும் என்ற ஒரு தலைப்பில் புகைப்படம் தாங்கிய செய்தி. திருவோணமலை தோப்பூரில் அரச கர்ம மொழிகளின் திணைக்களத்தினால் அரச ஊழியர்களுக்கு நடாத்தப்பட்ட 2ஆம் மொழி கற்கை நெறியை பூர்த்தி செய்தவர்களுக்கு நேற்று முன்தினம் சான்றிதழ் வழங்கப்பட்டன என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், தமிழினத்தை உதாசீனப்படுத்தும் போக்கிலேயே அரசு செயல்படுகிறது, ஸ்ரீநாத் எம்பி கடும் சாடல் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து உலக செய்திகள் பக்கத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டதற்கு பாப்பரசர் லியோ வரவேற்பு என்ற ஒரு செய்தியும், ஹொங்கோவில் கனமழை வெள்ளத்தில் சிக்கி 100 பேர் உயிரிழப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு நேர்மறையான குறியீடு. போரை நிறுத்துவதற்காக ரஷ்யாவின் அறிகுறிக்கு ஜெலன்ஸ்கி வரவேற்பு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே காணப்படுகிறது. காஷ்மீர் பிரச்சனையில் அமெரிக்க மத்தியஸ்தம், ட்ரம்பிற்கு பாகிஸ்தான் நன்றி என்ற செய்திகளும் இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது.
அதனைத் தொடர்ந்த இறுதிப்பக்க செய்திகளுக்குள் உள்ளூராட்சிகளில் ஆட்சி அமைக்க தமிழ் கட்சிகளுடன் பேசுகிறோம், ரிஷாத் பதியுதீன் எம்பி அறிவிப்பு என்றொரு செய்தி. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் பல உள்ளூராட்சி சபைகளின் தலைமை பொறுப்பை ஏற்பதற்காக தமிழ் கட்சிகளுடன் பேச்சு நடாத்துவதாக அந்த கட்சியின் தலைவரும் எம்பியுமான ரிஷாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. ஐஸ் போதைப் பொருட்களுடன் 25 வயது பெண் கைதானார் என்றொரு செய்தி. ஐஸ் போதைப் பொருட்களுடன் இளம் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வாழைச்சேனை பிறந்துரை சேனையில் வைத்து 25 வயதான இந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தியுடன் துப்பாக்கி தோட்டாக்களுடன் சந்தேக நபர்கள் 2 கைது என்ற செய்தியும், விபத்தில் இறந்தோரின் சடலங்கள் உறவினரிடம். ஹொத்மலை ரம்போடே ஹெரண்டி எல்ல பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. நேற்று முன்தினம் இந்த உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. அடையாளம் காணப்படாத உடல் ஒன்று கம்பளை மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது என்று போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தில் காயமடைந்த 46 பேர் இன்னமும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்ற செய்தியும், OTP இலக்கத்தை எவருக்கும் வழங்காதீர்கள், போலீசார் அறிவுறுத்து. வெசாக் தினங்களில் இலவசமாக இணைய வசதி வழங்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போலி விளம்பரங்கள் சமூக ஊடகங்களில் பரப்பப்படுகின்றன. இந்த போலி விளம்பரங்கள் தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இலவச இணைய வசதியை வழங்குவதற்கு உங்களின் OTP இலக்கத்தை பதிவு செய்யுமாறு சமூக ஊடகங்களில் பகிரப்படும் போலி விளம்பரங்களை நம்ப வேண்டாம். இந்த போலி விளம்பரங்களை நம்பி உங்களது OTP இலக்கத்தை பதிவு செய்யவோ அல்லது எவருக்கும் வழங்கவோ வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் ஏனைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் கொத்மலை விபத்தில் காயமடைந்தவர்களை பார்வையிட்டார் பிரதமர். கொத்மலை பஸ் விபத்தில் காயமடைந்தவர்களை பிரதமர் ஹரணி அமரசூரிய வைத்தியசாலையில் சென்று பார்வையிட்டார். விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் நிலைமைகளை நேரில் கண்டறிய பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய கம்பளை மற்றும் பேராதனை வைத்தியசாலைகளுக்கு நேற்று முன்தினம் விஜயம் செய்தார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. யாழ் மாவட்ட செயலகத்தில் வெசாக் தின நிகழ்வு. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட வெசாக் தின நிகழ்வு மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்று காலை 10 மணிக்கு மாவட்ட செயலகத்தில் சிறப்பாக இடம்பெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும். மற்றொரு பேருந்து விபத்து, 20 பேர் காயம். நாட்டில் மற்றொரு பேருந்து விபத்து நேற்று பதிவாகி இருக்கிறது. இந்த விபத்தில் சுமார் 20 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கொத்மலை பேருந்து விபத்து, காயமடைந்த 44 பேருக்கு தொடர்ந்தும் சிகிச்சை. கொத்மலை கிரண்டியல பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 22 பேர் உயிரிழந்துள்ளனர். இவ்விபத்தில் காயமடைந்த 44 பேரும் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டை முன்னேற்றுவதற்கு எவ்வித தடைகளும் கிடையாது, ரில்வின் சில்வா தெரிவிப்பு. நாட்டை முன்னேற்றுவதற்கு எவ்வித தடைகளும் கிடையாது என JVPயின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்திருக்கிறார். அமைச்சரவை விரைவில் மாற்றுமா என்ற கேள்வியோடு ஒரு செய்தியும். 2022 சுற்றுலா பயணிகளுடன் இலங்கை வந்த மலேசிய கப்பல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும். இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம், ஜனாதிபதி பாராட்டு. முட்டை விலையில் வீழ்ச்சி. சந்தையில் முட்டையின் விலை குறைவடைந்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்திருக்கின்றனர். புத்தாண்டு பண்டிகை காலத்தில் முட்டைகள் அதிக விலைக்கு விற்கப்பட்டாலும் அண்மைய நாட்களில் ஒரு முட்டையின் விலை 26 மற்றும் 28 ரூபாவாக இருந்திருக்கிறது. தற்போது நாட்டின் பல பகுதிகளில் முட்டை 20 முதல் 24 ரூபாவாக குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல வலம்புரியினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் வடமாகாண ஜூடோ போட்டி முல்லை மாவட்டம் 2 பிரிவுகளிலும் முதலிடம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. முத்தரப்பு தொடர் இறுதிப் போட்டி இலங்கையை வீழ்த்தி இந்தியா அபாரம் என்ற ஒரு செய்தி. டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக விராட் கோலி அறிவிப்பு. இந்திய அணியின் நட்சத்திர வீரரான விராட் கோலி டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். இங்கிலாந்து தொடருக்கு முன்னதான டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதற்கான விருப்பத்தை விராட் கோலி இந்திய கட்டுப்பாட்டு வாரியத்திடம் தெரிவித்திருந்த நிலையில் இந்த ஓய்வு அறிவிப்பு வந்திருக்கிறது என்ற செய்தியும். இது தொடர்பாக கோலி தனது எக்ஸ்ட்ரா வலைத்தளத்தில் 14 ஆண்டுகளுக்கு முன்னர் நான் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆடினேன். டெஸ்ட் கிரிக்கெட் பயணம் என்னை எவ்வளவு தூரம் கூட்டு செல்லும் என்று நான் நினைத்ததில்லை. அது என்னை பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தி என்னை செதுக்கி எனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்தது. அந்த பாடங்களை நான் வாழ்நாள் முழுவதும் கொண்டு செல்வேன். வெள்ளை நிற ஆடையில் விளையாடுவது எப்போதும் ஆழமான உணர்வை தரும். டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவது என்பது எளிதானது அல்ல. ஆனால் இந்த கடினமான முடிவை நான் சரியான நேரத்தில் எடுத்திருக்கிறேன். டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு நான் என்னால் இயன்றதை எல்லாம் கொடுத்துள்ளேன். பதிலுக்கு அது நான் எதிர்பார்க்காததையும் தந்திருக்கிறது. இன்று நன்றி நிறைந்த இதயத்துடன் விடைபெறுகிறேன். டெஸ்ட் கிரிக்கெட்டும் எனது சகாக்களும் என்னை ஆளாக்கியவர்களுக்கும் நன்றி. என்னுடைய டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்க்கைக்கு
எப்போதும் புன்னகையுடன் திரும்பி பார்ப்பேன் என்று அவர் பதிவிட்டிருக்கிறார். ரியல் மேட்ரிக்கை வீழ்த்தி பார்சிலோனா திரில் வெற்றி என்ற கால்பந்தாட்ட செய்தி ஒன்றும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் அரசாங்கத்தின் செல்வாக்கு 6 மாதங்களில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்கிறார் லக்ஷ்மண் ஹிரியல்ல என்ற ஒரு செய்தியும், புத்தளத்தில் பெருந்தொகையான பீடி இலைகள் மீட்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. சண்டிலிப்பாய் சீரணி நாகபூசணி அம்பாள் ஆலய வருடாந்த தேர் திருவிழா சித்ரா பௌர்ணமி தினமான நேற்று திங்கட்கிழமை பக்திபூர்வமாக இடம்பெற்றது. பல அடியவர்கள் கலந்து கொண்டதுடன் காவடி, பாட்சொம்பு, கற்பூரச்சட்டி மற்றும் அங்க பிரதட்சணம் செய்தும் தமது நேர்த்திக்கடன்களில் ஈடுபட்டிருந்தார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது. மனித நுகர்விற்கு ஒவ்வாத உணவுப் பொருட்கள் அழிப்பு ஒட்டுசுட்டான் பிரதேச செயலர் பிரிவில் சம்பவம். வெசாக் தினத்தை முன்னிட்டு யாழ் சிறைச்சாலையில் 20 கைதிகள் விடுதலை. அரும்பு நிலையம் மற்றும் யாழ் போதனா வைத்தியசாலை ஆகியன இணைந்து வெளியிட்ட வைத்தியர் சிவசுப்பிரமணியம் சிவதாஸ் எழுதிய பேறுகால உளநலம் நூல் வெளியீடு நேற்று யாழ் பொது நூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது என்ற செய்தியும், முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு பல்கலைக்கழக மாணவர்களால் முன்னெடுப்பு. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை நினைவு கூர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரித்து வழங்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை நினைவு கூர்ந்து நேற்று முதல் எதிர்வரும் மே 18ஆம் தேதி வரை வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் எங்கும் பயணித்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை வழங்க யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஏற்பாடு செய்திருக்கிறது. இதன் முதல் நிகழ்வு நேற்று திங்கட்கிழமை வல்வெட்டித்துறையில் அமைந்துள்ள விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் இல்லத்திற்கு அருகிலுள்ள ஆலடியில் இடம்பெற்றது. பல்கலைக்கழக மாணவர்களால் அப்பகுதி மக்களிடம் அரிசி சேகரிக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு சிரட்டைகளில் பொதுமக்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வார காலப்பகுதியை துக்க தினமாக தமிழ் மக்கள் அனுஷ்டிக்க வேண்டும். கேளிக்கை ரீதியான நிகழ்வுகளையோ நினைவுகூறலையோ அவமதிக்கும் வகையான செயற்பாடுகளை இந்த காலப்பகுதியில் தமிழ் மக்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இதன் போது கோரிக்கை விடுத்தார்கள். இயற்கை எரிவாயு விலையில் மாற்றம். உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை வீழ்ச்சியை பதிவு செய்திருக்கிறது. அதன்படி நேற்று இயற்கை எரிவாயுவின் விலை 3.76 அமெரிக்க டாலராக பதிவாகி இருக்கிறது என்ற செய்தியும், வலம்புரினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் புடின் வரவிற்காக காத்திருப்பேன், சர்வதேசமே எதிர்பார்க்கும் முக்கிய சந்திப்பு. போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி சந்திக்கவிருக்கிறார் என்ற ஒரு செய்தி. போரில் வென்றதாக கூறி தம்பட்டம் அடிக்கும் பாகிஸ்தான். ஆப்பிரிக்காவில் கனமழை, 62 பேர் உயிரிழப்பு, பலர் மாயம் என்ற செய்தி. இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் வரவேற்றார் பாப்பரசர் லியோ என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் இலவச கண் பரிசோதனையும் கண்ணாடி வழங்கலும். மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள துள்ளு குடியிருப்பு பகுதியில் இலவசமாக கண் பரிசோதனை செய்யப்பட்டு அந்த நபர்களுக்கு இலவச மூக்கு கண்ணாடிகள் வழங்கும் நிகழ்வு கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. தாயக மண்ணிலும் நினைவு தூவி நிறுவப்படும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழுவின் வடகிழக்கு பொதுக்கட்டமைப்பின் இணைத் தலைவர். இறுதி யுத்தத்திலே கொல்லப்பட்ட மக்களை நினைவு கூறும் வகையில் முள்ளிவாய்க்கால் மண்ணில் நினைவு தூவியை அமைக்க திட்டமிட்டுள்ளோம் என முள்ளிவாய்க்கால் நினைவேந்த குழுவின் வடக்கு கிழக்கு பொதுக்கட்டமைப்பின் இணைத் தலைவர் அருட்பணி சின்னத்துறை லியோ ஆம்ஸ்ட்ராங் தெரிவித்திருக்கிறார். நினைவேந்தலை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் சிரமதானம். முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் நேற்று முன்தினம் சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் முள்ளிவாய்க்கால் மக்களோடு இணைந்து யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் சிரமதான பணிகளை முன்னெடுத்தார்கள். முள்ளிவாய்க்காலில் மிக மோசமான மனித படுகொலை இடம்பெற்ற காலப்பகுதியான மே மாதம் 11ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இனப்படுகொலை வாரமாக தமிழர்கள் கடைபிடித்து வருகின்றனர். இதன்போது தமிழர் தாயகத்தில் பரவலாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்படும். மேலும் யாழ் பல்கலைக்கழகங்கள், ஆலயங்கள், கோவில்கள், சிவில் சமூக அமைப்புகள் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் அஞ்சலி நிகழ்வுகளும் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது என்ற செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக மலையகத்து பெருந்துயர் தீர்க்க வருமே இல்லை. மலையகத்து கொத்மலை பிரதேசத்தில் நேற்று முன்தினம் பேருந்து வண்டி விபத்துக்குள்ளானதில் 23 பயணிகள் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கிறார்கள். அதிலும் தாயொருவர் தனது குழந்தையை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு குழந்தையின் உயிரை காப்பாற்றி தன்னுயிர் நீத்த நிகழ்வு தாய்மையின் உன்னதத்தை நினைந்து நெஞ்சுருக வைத்திருக்கிறது. அதிலும் அன்னையர் தினத்தில் நடந்ததாகிய ஒரு தாயின் தியாகம் இவ்வுலகம் அறியவும் பகிரவும் வேண்டிய முதன்மை செய்தியாகும். இங்குதான் நாம் மலையகம் குறித்து உன்னிப்பாக அவதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இலங்கை திருநாடு இயற்கை அனர்த்தம் எதுவும் இல்லாத புண்ணிய பூமி. மனிதர்கள் வாழ்வதற்கான இயற்கையின் மிக உயர்ந்த கொடுப்பனவாக இருக்கக்கூடிய நாடு எது என்று கேட்டால் அது இலங்கை என்பதாகவே இருக்க முடியும். இருந்தும் மலையகத்தில் ஏற்படக்கூடிய இருபெரும் அனர்த்தங்களும் இதயங்களை கருக்கி விடுகின்றன. மலையகத்தில் அவ்வப்போது ஏற்படுகின்ற மண்சரி விபத்துகளின் போது பேருந்து வண்டிகள் 300 அடிகளை கடந்து பள்ளத்தாக்குகளில் வீழ்ந்து விபத்தை எதிர்கொண்டு அருமந்த
மனித உயிர்கள் காவு கொள்ளப்படுவது பெருந்துயராகிவிட்டது. உண்மை, மழைக்காலங்களில் ஏற்படக்கூடிய மண் சரிவினால் அருமந்த மனித உயிர்கள் மண்ணோடு புதையுண்டு போகின்ற கொடுமை தாங்க முடியாதது. வீடு கட்டி குடியிருப்பதற்கு ஆன இடம் இல்லாத காரணத்தினால் மண் சரிவு ஏற்படக்கூடிய இடம் என்று தெரிந்தும் அங்கு வீடுகளை அமைத்து வாழ வேண்டிய கட்டாய சூழ்நிலை மலையகத்தில் உண்டு. எனவே இது விடயத்தில் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களில் குடியமர்த்தினால் மண் சரிவினால் ஏற்படுகின்ற மனித உயிரிழப்புகளை முற்றாக தடுக்க முடியும். இதே போன்று மலையகத்தின் போக்குவரத்து வீதிகள் மிகவும் ஆபத்து நிறைந்தவை, எந்த நேரத்திலும் மிக மோசமான விபத்துகள் ஏற்படக்கூடியவை. எனவே மலையகத்தில் இருக்கக்கூடிய ஆபத்து நிறைந்த வீதிகள் தொடர்பில் மிக உயர்ந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தாக வேண்டும். இதை செய்யும் போது எந்த குறையுமின்றி மக்கள் வாழ்வதற்கான ஒரு புண்ணிய பூமியாக இலங்கை அமையும். இது விடயத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விரைந்து நடவடிக்கை எடுப்பார் என நம்பலாம் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. இனப்படுகொலைக்கான நினைவு தூவி தமிழரின் நீதிக்கும் உண்மைக்குமான பயணத்தின் ஒரு உறுதியான அடையாளம் கனேடிய தமிழர் பேரவை பெருமிதம். கனடா பிரம்டனில் திறந்து வைக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவி நீதிக்கும் உண்மைக்கும் தமிழர்கள் மேற்கொள்ள உள்ள தொடர்ச்சியான பயணத்தின் உறுதியான அடையாளமாக அமைந்துள்ளது என கனேடிய தமிழர் பேரவை தெரிவித்துள்ளது. இது குறித்து கனேடிய பேரவை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரம்டனில் தமிழர் இனப்படுகொலை நினைவு சின்னம் திறக்கப்பட்ட வரலாற்று நிகழ்வு கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றிருந்தது. இலங்கையின் யுத்தத்தில் உயிரிழந்த பல்லாயிரக்கணக்கான தமிழீழ மக்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள இந்த நினைவாலயத்தை கனேடிய தமிழர் பேரவை ஆதரிக்கின்றது. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான நினைவேந்தலின் மாதமாக அமைந்துள்ள மே மாதத்தை முன்னிட்டு இந்த நினைவு சின்னம் நீதிக்கும் உண்மைக்கும் தமிழர்கள் மேற்கொள்ளும் தொடர்ச்சியான பயணத்துக்கும் உறுதியான அடையாளமாக அமைந்துள்ளது. இந்த வரலாற்று சம்பவத்தை சாத்தியமாக்கிய பிரம்டன் நகர சபைக்கும் மேயர் பேட்ரிக் பிரவுன் அவர்களுக்கும் அனைத்து ஏற்பாட்டாளர்களுக்கும் மற்றும் நன்கொடையாளர்களுக்கும் கனேடிய தமிழர் பேரவை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது என்று தெரிவித்திருக்கிறார்கள். கனடா தமிழின படுகொலை சின்னம் உயர்ஸ்தானிகரிடம் அறிக்கை கோரியது இலங்கை அரசாங்கம். கனடாவில் வசிக்கும் தமிழர்கள் சிலர் அந்நாட்டில் பிரம்டன் நகரில் விடுதலை புலிகள் அமைப்பின் ஈழ வரைபடத்தை உள்ளடக்கிய தமிழர் இனப்படுகொலை நினைவு சின்னம் ஒன்றை திறந்து வைத்துள்ளமை தொடர்பாக இலங்கை அரசாங்கம் கவனம் செலுத்தி இருக்கிறது. அதன் முதற்கட்டமாக கனடாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்திடமிருந்து அறிக்கை ஒன்றை கோருவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் அறிக்கை கிடைக்கப்பெற்றதன் பின் இது குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள எதிர்பார்த்துள்ளதாகவும் வெளிவிகார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. ஏறுமுகம் காண்கிறது நாட்டினுடைய ஏற்றுமதி வருமானம். கொழும்பு மாநகர சபையில் கோலோச்ச போவது நாமே உறுதிபட தெரிவித்தார் விஜித கேரத் என்ற செய்தியும். பயங்கரவாதம் தொடர்ந்தால் பாகிஸ்தானுக்கு பதிலடி தொடரும் நாட்டு மக்களுக்கான உரையில் பாரத பிரதமர் மோடி. பயங்கரவாதம் தொடர்ந்தால் பாகிஸ்தானுக்கு பதிலடி தொடரும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் நகர்வு குறித்து இந்திய மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நேற்று உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஆபரேஷன் சிந்தூர் என்பது பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் கொள்கை. இந்தியாவின் ஏவுகணைகளில் இருந்து தப்பிக்க வழிபார்த்த பாகிஸ்தான் தோற்றுவிட்டது. பயங்கரவாதிகளும் பயங்கரவாதிகளுக்கு உதவி செய்பவர்களும் எங்களை பொறுத்தவரை ஒன்றுதான். தாக்குதல் நிறுத்தப்பட்டாலும் எதிர்காலத்தில் பாகிஸ்தானின் நடவடிக்கையை பொறுத்து அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் எதிரிக்கு பதிலடி கொடுப்பதில் முக்கிய பங்காற்றின. இந்தியாவின் ஏவுகணைகளிலிருந்து தப்பிக்க வழிபார்த்த பாகிஸ்தான் தோற்றுவிட்டது. போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. பயங்கரவாதம் தொடர்ந்தால் பதிலடி தொடரும். நம்மை பொறுத்தவரை ஒற்றுமையே பலம், ஒற்றுமையே முக்கியம். இவ்வாறு அவர் தெரிவித்தார். எனினும் இந்த கருத்துக்கு பாகிஸ்தானிடமிருந்து எந்த பதில் கருத்துக்களும் இதுவரை வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இவைதான் வலம்புரியினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக போதை மரணங்கள் யாழில் அதிகரிப்பு, ஒரு வாரத்திற்குள் மட்டும் 4 பலி, கைதுகளும் தொடர்ச்சியாக அதிகரிப்பு என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் தொல்லியல் திணைக்களம் பிக்குகளுடைய கூடாரமா, நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கேள்வி என்றொரு செய்தி. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்தியாக 218 கிலோவுக்கும் மேற்பட்ட கேரள கஞ்சாக்கள் மீட்பு, மன்னார் பேசாலை கடற்பரப்பில் 218 கிலோவிற்கும் மேற்பட்ட கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனுடைய புகைப்படமும் இங்கே பிரசுரிக்கப்பட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியான செய்திகளுக்குள் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக யாழில் இன்று போராட்டம் என்றொரு செய்தி. புங்குடுதீவு மாணவி வித்யா பாலியல் வன்கொடுமைக்கும் வன்புணர்வுக்கு உட்படுத்தி கொல்லப்பட்ட 10வது நினைவு தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு எதிராக யாழில் இன்று போராட்டம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நெடுந்தீவு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது மின் பிறப்பாக்கி என்ற ஒரு செய்தியும்,
யாழ்ப்பாணத்தில் போதைப்பொருள் பாவனையால் ஏற்படும் உயிரிழப்புகள் மீண்டும் சடுதியாக அதிகரித்து வருகின்றன என்று துறைசார் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், வெளிநாட்டிற்கு அனுப்புவதாக மோசடி, போலீஸ் அலுவலருக்கு விளக்கமறியல் என்ற ஒரு செய்தி, அதிகார மோகத்தில் செயல்படுகிறது அரசு, பிரேம்நாத் தொலவத்த சுட்டிக்காட்டு என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக, உள்ள பிரச்சனைகள் பத்தாதண்டு இந்த போதை வேற உயிரை எடுக்குது என்றவாறு உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் முற்பக்க செய்திகளூடாக இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக, இறுதி யுத்தத்திலே கொல்லப்பட்டவர்களுக்கு முள்ளிவாய்க்காலில் நினைவு தூவி அரசின் பொது நினைவு தூவி இன அழிப்பை இல்லாமல் செய்யும் முயற்சி தமிழர் மரபுரிமை பேரவை. இறுதி யுத்தத்திலே கொல்லப்பட்ட மக்களை நினைவு கூறும் வகையில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியை அமைக்க திட்டமிட்டிருக்கிறோம் என தமிழர் மரபுரிமை பேரவையின் இணைத் தலைவரும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழுவின் வடக்கு கிழக்கு பொது கட்டமைப்பின் இணைந்த தலைவருமான அருட்தந்தை பணி சின்னத்துறை லியோ ஆம்ஸ்ட்ராங் தெரிவித்திருக்கிறார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இன்றைய காலத்தில் தற்போதைய அரசும் கடந்த கால சூழ்நிலைகளை அவதானிக்கின்ற போதும் போரிலே இறைந்த அனைவருக்குமான ஒரு பொது நினைவு தூவி ஒன்றை அமைக்க திட்டமிடுகிறார்கள். அதுவும் முள்ளிவாய்க்காலிலே நாங்கள் நிறுவ இருக்கின்ற தூபியும் வித்தியாசமானது. அது எங்களுடைய இன அழிப்பை இல்லாமல் போகச் செய்கின்ற ஒரு முயற்சியாக இருக்கிறது. இது நாங்கள் இனமாக அழிக்கப்பட்டோம் என்பதை உரத்து கூறுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எதையும் செய்ய முனைந்தாலும் நாங்கள் எங்களுடைய உணர்வுகளின் அடித்தளத்திலே இந்த இடத்திலே நிறுவுகின்ற நினைவு தூவி என்பது வருடா வருடம் காலாகாலமாக நாங்கள் சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் வகை தொகையின்றி கொல்லப்பட்டோம் என்பதை உரத்து கூறுகின்ற ஒரு விடயமாகவே அதனை பார்க்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். கனடாவின் பிரம்டன் நகரில் பிரம்டன் மேஜருடைய ஒத்துழைப்பில் பிரமாண்டமான நினைவு தூவி ஒன்று கட்டப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த நிகழ்விலே நானும் பிரசன்னமாகி கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருந்தது. இன்றைய நாளில் அதனை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அந்த இடத்திலேயே அவர்களுக்கு இருக்கிற சுதந்திரம் நிறைவேற்றக்கூடியதாக அமைந்திருக்கிறது. எமது மண்ணிலும் அவ்வாறான ஒரு நினைவு தூவியை நாங்கள் அமைக்க வேண்டும். இந்த இடத்தில் அதற்குரிய பல்வேறு விடயங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதற்கு இந்த காணியை உரியவர்களிடமிருந்து பெற்று மிக விரைவில் இந்த இடத்தில் இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்களை நினைவு கூறக்கூடிய வகையில் அவர்களுடைய பெயர்களையும் தாங்கிய வகையில் நினைவு முற்றம் ஒன்றை அமைக்க திட்டமிட்டுள்ளோம் என்று அவர் கூறியிருக்கிறார். ஏனைய முற்பக செய்திகளுக்குள், நமது உறவுகளுக்கான நீதி என்றோ ஒரு நாள் கிடைக்கும், நம்பிக்கையுடன் பயணிக்கின்றோம். யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள். மாரடைப்பால் இராணுவ வீரர் ஒருவர் உயிரிழப்பு, பலாலி இராணுவ முகாமில் சம்பவம். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் யாழில் 4 சபைகளில் ஆட்சி அமைக்க போட்டியிடும். தையிட்டி விகாரை முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. போதையை ஊசி மூலம் உடலில் செலுத்திய குடும்பஸ்தர் மரணம். தீவகம் வேலணையில் தென்னிலங்கை பயணிகள் மீது தாக்குதல். 87 மில்லியன் பெறுமதியான கேரளா கஞ்சு மன்னாரில் மீட்பு. துறைமுகத்தில் 4 மணி நேர வேலை நிறுத்தத்தால் 300 மில்லியன் இழப்பு என்ற ஒரு செய்தி. பயங்கரவாதத்துக்கு எதிரான போர், இலங்கையை உதாரணமாக இந்தியா பின்பற்ற வேண்டும். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் பொருளாதார வளர்ச்சியும் பயங்கரவாதத்தை கையாள்வதும் ஒரே நேரத்தில் தொடர வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். தினக்குரலுடைய இறுதிப்பக்க செய்திகளாக, வடமாகாண ஜூடோ போட்டி, முல்லை ஆண் பெண் அணிகள் சாம்பியன் ஆகின என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. முத்தரப்பு மகளிர் தொடர், இலங்கை மகளிரை வீழ்த்தி இந்திய மகளிர் சாம்பியன். டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் கில் ரிஷப் பண்ட் இடையே கடும் போட்டி. இந்திய அணிக்கான டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் போட்டிக்காக சுப்மன் கில் மற்றும் ரிஷப் பண்ட் ஆகியோருக்கு இடையிலே கடும் போட்டி நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. லாலிகா கால்பந்து லீக், ரியல் மேட்ரிக்கை வீழ்த்தி பார்சிலோனா த்ரில் வெற்றி. விராட் ஓய்வுக்கு கம்பீர் புகழாரம் என்ற ஒரு செய்தியும், டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றார் கோலி என்ற செய்தியும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. இதுதான் தினக்குரலுடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்கள் தாங்கி இருக்கக்கூடிய செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களை. சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.